ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு our நியூ vlog. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கு நாங்கள் போக போகிற இடம் பெல்ஜியத்தில் ஆன்ட்வெர்ப் மாவட்டத்தில் உள்ள டூர்ன என்ற சிட்டி ஹாலில் இருக்கிற புக்கன்பெர்க் பார்க்குக்கு தான். இது ஒரு குட்டி கார்டன் மாதிரி இருக்கும் என்று நினைக்காதீங்க. இது ஒரு பெரிய வரலாறு, இயற்கை, அதிர்ச்சி கொடுக்கும் அனுபவங்கள் எல்லாம் கலந்த ஒரு இடம். குழந்தைகள், பெரியவர்கள், நீச்சல் அடிக்க விரும்புகிறவர்கள், வரலாறு ரசிக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று கிடைக்கிற இடமாக தான் இது இருக்குது. அப்படி ஏண்டா வாங்க, இப்போ நாங்கள் இந்த புக்கன்பெர்க் பார்க்க முழுக்க சுற்றி பார்ப்போம். ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. இப்போ சொல்ல போகிற கதை 1500ஆம் ஆண்டுகளுக்குரிய கதை. 1542 மர்டன் வான் ரோசும் என்னும் படைத்தலைவன் இந்த பகுதியை தாக்கினார். அதுக்கு பிறகு 1700களில் ஒரு பெரிய வீடும் தோட்டமும் இந்த பகுதியில் கட்டப்பட்டது. அதுக்கு பிறகு இது இங்கிலீஷ் கார்டன் ஸ்டைலாக மாற்றப்பட்டது. அதுக்குள்ளே சைனீஸ் குகைகள், மரங்கள், பாலங்கள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டது. அதுக்கு பிறகு 1926களில் இந்த டூர்ன சிட்டி இதை வாங்கி பப்ளிக் பார்க்காக மாற்றிட்டாங்க. அப்போதிலிருந்து இப்போ வரைக்கும் இது இயற்கை ப்ளஸ் வரலாறு கலந்த இடமாக இருக்குது. இந்த புக்கன்பெர்க் பார்க்கில் நீங்கள் நடந்து கொண்டு போனீங்கன்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமான பழைய கட்டிடங்கள் உங்களோட கண்ணுக்கு படும். ஒரு காலத்தில் இருந்த சின்ன கோபுரம், பழைய பாலங்கள், இடிந்த குகைகள், மாதிரி அரங்குகள், இவைகளை பார்த்தா நமக்கு கதை புத்தகம் வாசிக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் வருது. புகைப்படம் எடுக்க விரும்புகிறவர்களுக்கு சொல்லவே தேவையில்லை. இங்கே ஒவ்வொரு மூலையும் இன்ஸ்டாகிராமுக்கு செம பர்ஃபெக்ட் ஸ்பாட் தான். கேவ் மியூசியம், ஹிடன் ட்ரெஷர். இந்த பார்க்குக்குள்ளே ஒரு மறைந்திருக்கும் ஒரு குகை அருங்காட்சியகம் இருக்குது. 18ஆம் நூற்றாண்டு கேவ்ஸில் தான் இந்த நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியத்தை செட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபாசில்ஸ், அழகான மினரல்ஸ், பழைய ஸ்டோன் டூல்ஸ்,
ப்ரீஹிஸ்டரிக் காலத்து பொருட்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதிலேயே கெத்தான விஷயம் என்னென்னு சொன்னால் ஃப்ளோரசன்ட் ஸ்டோன்ஸ் தான். லைட் போட்டு பார்த்தா நியோன் கலர்ஸில் பிரகாசிக்கிற மாதிரி இருக்குது. குழந்தைகளுக்கு அது ஒரு மேஜிக் போல் இருக்கும். டிக்கெட் ப்ரைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடல்ட்ஸுக்கு வந்து €1, மற்றது 7 வயசுக்கு கீழே இருக்கிற கிட்ஸுக்கு வந்து இதில் வந்து என்ட்ரன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் இந்த பிளேஸ் வந்து, அதாவது இந்த கேவ் மியூசியம் சண்டே மட்டும்தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ சண்டேக்கு நீங்கள் வந்து ஸ்பெஷலாக இதை பிளான் பண்ணி வரலாம். இந்த புக்கன்பெர்க் பார்க்கில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை நான் பார்த்தேன். இங்கே சில இடங்களில் வந்து பட்டுப்போன மரங்கள் வந்து உங்களோட கண்ணுக்கு படும். நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் இவங்க இந்த மரத்தெல்லாம் வெட்டி குப்பையில் போடலைன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் இதுக்கு ஒரு அழகான காரணம் வந்து இவங்க வச்சுருக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து நேச்சர் கன்சர்வேஷன். இந்த இறந்த மரங்கள், அதாவது பட்டுப்போன மரங்கள் எல்லாமே வெறும் ட்ரை வுட்டாக இருக்காது. அதுக்குள்ளே பறவைகள் கூடு கட்டும், இன்செக்ட்ஸ் வாழும், சில வகையான பூச்சிகள் மற்ற ஃபங்கி எல்லாமே இதுக்குள்ளே வந்து வளர்ந்து கொண்டிருக்கு. மஷ்ரூம்ஸ் மாதிரி என்று சொல்லலாம். இதை வந்து சூழலை உயிரோட வச்சிருக்கும். அதாவது ஒரு மரம் இறந்தாலும் அதன் மரணம் அல்ல, இன்னொரு வாழ்க்கைக்கு அடிப்படையாக அது மாறுகிறது. இதனால் தான் இந்த பார்க் மேனேஜ்மெண்ட் இந்த டெட் ட்ரீஸையும் நேச்சுரல் ஹேபிட்டட்டாக விட்டுருக்குறாங்க. யூரோப்பில் நிறைய எக்கோ பார்க்ஸ் இப்படி டெட்வுட் கன்சர்வேஷனை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் இந்த புக்கன்பெர்க் பார்க் கூட ஒரு எக்கோலஜிக் பார்க்காக தான் இவங்க வந்து சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் டிப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸ்விம்மிங் பொண்டை ட்ரை பண்ண மறந்துடாதீங்க. அது ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். மியூசியம் சண்டேக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். பிக்னிக் செட்டப் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் நிறைய எடுக்க மட்டும் மறந்துடாதீங்க. யார் யாருக்கு இந்த இடம் வந்து
விசிட் பண்ண பிரயோசனமான இடம்னு சொன்னால் நேச்சர் லவர்ஸுக்கு, ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபாசில்ஸ் இதை பற்றி இன்ட்ரெஸ்ட் உள்ள ஆட்களுக்கு, ஸ்விம்மிங் அண்ட் அட்வென்ச்சர் இப்படியான விஷயத்தை வந்து விரும்புகிறவங்களுக்கு, ஃபேமிலி அவுட்டிங் பிளான் பண்ணுகிறவங்களுக்கு, கப்பல்களுக்கு வந்து ஒரு ரொமான்டிக் வாக்கான இடமாக இருக்கும் இது. மற்ற வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ். இவெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். புக்கன்பெர்க் பார்க்குக்குள்ள இன்னொரு ஸ்பெஷல் இடம் இருக்குது. இது ஒரு பெரிய ஹால் மாதிரி ரெஸ்டாரண்ட் ஏரியாவும் இருக்குது. இது ஒரு சும்மா ஹால் இல்லை, பக்கத்தில் பார்க் வியூ, ட்ரீஸ், குளம் எல்லாமே கண்ணுக்கு படும். அதனால தான் இங்கே நிறைய பேர் வந்து வெட்டிங், பர்த்டே பார்ட்டி, ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நடத்துகிறாங்க. சற்று யோசிச்சு பாருங்க, நீங்கள் வெட்டிங் பண்ணுறீங்கண்டா பேக்ரவுண்டாக குளம், காடு, குகை வியூ எவ்வளவு அழகாக இருக்குமெண்டு. காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு மிகவும் சுவாரஸ்யமான பகுதி, எக்காலஜிக்கல் ஸ்விம்மிங் பாண்ட். இந்த புக்கன்பெர்க் பார்க்கை பற்றி யாரும் கேள்விப்பட்ட உடனே அவங்க கேட்குற முதலாவது விஷயம் இந்த நேச்சுரல் ஸ்விம்மிங் பாண்டை பற்றி தான். இது சரியான ஒரு ஃபேமஸான பாண்ட். இது ஒரு சாதாரண நீச்சல் குளம் இல்லை, கெமிக்கல்ஸ் இல்லாமல் பியோர்லி பிளான்ட்ஸ் மற்றது நேச்சர் சிஸ்டம் அதை யூஸ் பண்ணி தான் இந்த தண்ணி எல்லாத்தையும் இவங்க வந்து சுத்தம் பண்ணுறாங்க. அதனால தான் இந்த நீச்சல் அடிக்கிறவங்களுக்கு இது ஒரு பர்ஃபெக்டான இடமாக இருக்குது. 73 மீட்டர் நீளம், பெரியவர்களுக்கு ஆழமான பகுதி, குழந்தைகளுக்கு வந்து ஷெலோ ஜோனும் இங்கே இருக்குது. சம்மர் சீசனில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே சரியான க்ரௌடடாக இருக்கும். அதனால் ஆன்லைனில் டைம் ஸ்லாட் புக் பண்ணி வாரது வந்து நல்லது. சின்ன குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் லைஃப் ஜாக்கெட்டை வந்து மறக்காமல் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். குளிர்காலத்தில் இங்கே சில லோக்கல் பீப்புள் வந்து ஐஸ் பேர் மாதிரி வந்து குளிக்கிறாங்க. அதை பார்த்தாலே எங்களுக்கு கோல்ட் ஆகிரும்.
கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபன். சின்ன பிள்ளைகளுக்கு ப்ளே கிரவுண்ட் இருக்குது, ஸ்லைட்ஸ், ஸ்விங்ஸ், ஓப்பன் லோன்ஸ், இது எல்லாமே இவங்களுக்கு இருக்குது. அதோட வாலிபால் கோர்ட்ஸ், வாக்கிங் ட்ரெயில்ஸ், சைக்கிளிங் பண்ணுகிறவங்களுக்கு நல்ல இடம். ஸோ ஃபேமிலி அவுட்டிங்குக்கு இது ஒரு பர்ஃபெக்டான இடம். சுற்றுலா இடங்களை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த புக்கன்பெர்க் பார்க்குக்கு மட்டும் போய் நிறுத்தி விடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை சுற்றி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நல்ல இடங்கள் இருக்குது. முதலாவது ரிவீரன்ஹோஃப். எங்களோட பழைய வீடியோ நான் அதை லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இது ஒரு பெரிய பார்க். இதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. நீங்கள் எங்களோட வீடியோவை போய் பாருங்கள். மற்றது ஏவியேஷன் மியூசியம். விமானங்கள் படிக்கிறவங்களுக்கு செம்ம ஹைலைட்டான இடம். பழைய விமானங்கள், பெல்ஜியத்தில் நடந்த ஏவியேஷன் ஹிஸ்ட்ரியையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். அடுத்தது வோல்எக்ஸ் மியூசியம். அதாவது லோக்கல் கல்ச்சர், ஹேண்டிகிராஃப்ட்ஸ், அந்த பகுதி மக்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்கான ஒரு அருங்காட்சியகமாக தான் இது இருக்குது. அதனால் நீங்கள் இந்த புக்கன்பெர்க் பார்க்குக்கு வரக்குள்ள நேரம் இருந்தால் இந்த இடங்களையும் கூட சேர்ந்து பாருங்கள். முழுக்க ஒரு நாள் பிளான் பண்ணினாலும் வேர்த்தான டேயாக இருக்கும். இந்த புக்கன்பெர்க் பார்க்குக்குள்ளே ஒரு பெரிய அழகான கட்டிடம் உங்களோட கண்ணுக்கு படும். அது புக்கன்பெர்க் ஹோஃப் என்று அழைக்கப்படுற ஒரு பெரிய காசல் மாதிரியான ஒரு பில்டிங். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஹிஸ்ட்ரி சொல்லியிருப்பேன். 1700களில் இது ஒரு ரிச் ஃபேமிலி கட்டியிருக்கிறாங்க. இது ஒரு கண்ட்ரி ஹவுஸாக தான் அவங்க கட்டினாங்க. அதுக்கு பிறகு பல தலைமுறைகள் தாண்டி இந்த ஃபேமிலி இதை பயன்படுத்தி இருக்காங்க. அந்த காலத்தில் இது ஒரு இங்கிலீஷ் கார்டன் ஸ்டைல் பார்க்க இருந்திருக்கு.
ஒரு சுற்றிலும் அழகான ஒரு லேண்ட்ஸ்கேப்பாகவும் இது இருந்திருக்குது. பிறகு நான் சொன்ன மாதிரி 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் 1920களில் இந்த இடம் டூர்னு சிட்டி ஹாலுக்கு வந்து சொந்தமாகிருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், இந்த பில்டிங் இப்போ என்னத்துக்காக பாவிக்கிறாங்கன்னு சொல்லி. இந்த பில்டிங்கை வந்து முழுக்க புதுப்பிச்சிருக்காங்க, ரினோவேஷன் செய்திருக்கிறாங்க. இதை ஒரு ஹோட்டல், இவெண்ட் ஹால் அண்ட் ரெஸ்டாரண்ட்டாக தான் இவங்க மாற்றிருக்கிறாங்க. இதோட பேர் வந்து கஸ்டேல் புக்கன்பெர்க். வெட்டிங்ஸ், பார்ட்டிஸ், ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே நடக்குது. உள்ள மாடர்ன் டெக்கரேஷனாக இருந்தாலும் வெளியே முழுக்க அந்த காசல் ஸ்டைல் லுக்கே வந்து இவங்க மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மிகவும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. சம் டிப்ஸ். நீங்கள் கேஷுவல் விசிட்டராக இருந்தாலும் வெளியே போய் இந்த பில்டிங்கை பார்ப்பது ஒரு வர்த்தான விஷயம். ஈவெண்ட்ஸ் இல்லாத நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணுக்கு ரொம்ப காமாகவும் ரோயலாகவும் இருக்கும் இந்த பில்டிங். பார்க்க சுற்றும் போது இந்த காசல் பின்னணியில் வைத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொள்ள மறந்துடாதீங்க. இது உங்களுக்கு ஒரு நைஸ் மெமரியாக இருக்கும். இதோ இந்த புக்கன்பெர்க் பார்க்குக்குள்ளே இன்னொரு ஹிடன் ஜிம், புக்கன்பெர்க் ஆஃப் காசல். இது ஒரு பூங்கா நடுவில் இருக்கிற ஒரு அரண்மனை தான். அந்த காலத்தில் ஒரு பெரிய குடும்பங்களின் வீடாக இது பேணப்பட்டது. இப்போ இது ஒரு ஹோட்டலாக மாறிச்சு. இதோ காய்ஸ், புக்கன்பெர்க் பார்க் வந்து ஒரு ஜஸ்ட் பார்க் இல்லை, ஒரு மாய உலகம் மாதிரி தான். இங்கே வரக்குள்ளே நீங்கள் இயற்கையை ரசிக்கலாம், ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலாம், மியூசியத்தில் ஹிஸ்ட்ரியை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஆண்ட்வெர்ப் டூர்ன பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல இன்னும் அதிக ஹிடன் ஜெம்ஸ் காத்திருக்குது. ஸோ see you soon.